வணக்கம் தலைமைகளே. புயலுக்கு முன்னாலான அமைதி, அதாவது ஈரான் அமெரிக்கா போர் நிலவரத்தை பற்றி சொல்லும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார் நேற்று. புயலுக்கு முன்னால் ஒரு அமைதி இருக்கும், அந்த அமைதி தான் இப்பொழுது காணப்படுகிறது என்று. அதை தாண்டி நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சுமூகமான தீர்வுக்கு ஈரான் வராவிட்டால் ஈரானில் மிச்சம் ஒன்றுமே இருக்காது என்று ஒரு மிகப்பெரிய மிரட்டலை ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்காரு. வருகின்ற நாட்களில் இது இந்த போர் செயல்முறைக்கு நிச்சயம் வரும். சீனாவுடைய வெற்றிகரமான சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு ட்ரம்ப் வந்த பிறகு இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அவர்களை கூப்பிட்டு அரை மணி நேரத்திற்கு மேலாக டெலிபோன் மூலமாக ட்ரம்ப் அவர்கள் பேசினார். நடக்கப் போகின்ற காரியத்தை பற்றி இருவரும் விவாதித்தார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி சபையை கூட்டி அங்கே ட்ரம்ப் பேசியதை பற்றி ஆலோசித்தார். இந்த சீனா விஜயத்தின் போது ட்ரம்ப் அவர்களிடம் சீனா ஈரானிடம் எக்காரணம் கொண்டும் அணு குண்டுகள் இருக்கக்கூடாது என்பதில் 100% ஒத்துப்போனாங்க, ஏற்றுக்கொண்டார்கள் சீனா. அதே சமயத்தில் ஈரானை தாக்கக்கூடாது, பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்களை அனுப்பியிருந்தாங்க. ட்ரம்ப் தொடர்ச்சியாக தாக்குவதற்கு முன்பாக எச்சரிக்கை கொடுப்பது வழக்கம். ட்ரம்ப்பை உத்து கவனிச்சோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு நல்ல மனிதர் தான். அந்த எச்சரிக்கையை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. ஆனால் அந்த எச்சரிக்கையை கவனிக்காமல் அல்லது கீழ்ப்படியாமல் விட்டாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவு எதிர்த்தரப்புக்கு நிச்சயம். இதை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வந்துட்டு இருக்கிறேன். நிச்சயமாக அமெரிக்க அதிபர்களில் நான் பார்த்ததில் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்தை மிக சரியாக கையாண்டு அழிப்பவர். அதில் எந்த வித மாற்று கருத்தும் என்கிட்ட இல்லை. ஆனால் அதே சமயம் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கும், எதற்கு சண்டை போடுறாரு, திடீர் நிப்பாட்டுறாரு, திரும்ப சண்டைக்கு போறாரு அப்படின்னா மனித உயிர்கள் விலை மதிப்பற்றவை. இதில் எந்த வித மாற்று சந்தேகமே இல்லை. வருகின்ற போர், சில நாளில் நடக்கிற போரில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 460 கிலோவை ஈரானுக்குள் இறங்கி அமெரிக்க சிறப்பு படை வீரர்கள் 2000 பேருக்கு மேலே இறங்க போகிறாங்க. எண்ணற்ற போர் விமானங்கள், தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இதில் ஈடுபட போகுது. சிறப்பு அதிரடிப்படை கமாண்டோக்கள், டெல்டா ஃபோர்ஸ், நேவி சீல் போன்றவங்க இதில் ஈடுபட போறாங்க. அதை தாண்டி இந்த அணு பொருட்களை கையாள்வதில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர்களும் இந்த சண்டையில் ஈடுபட போறாங்க. இந்த சண்டையில் அமெரிக்க தரப்பு வீரர்களுக்கும் ஈரான் தரப்பு வீரர்களுக்கும் நேருக்கு நேர் சண்டை நடக்க போகுது. மிகப்பெரிய அளவு சண்டை, பெரிய அளவு பொருளாதார சேதம் ஏற்பட போகுது. இந்த சண்டைக்கு அப்புறம் அந்த யுரேனியத்தை கைப்பற்ற போறாங்க. ஆனால் இந்த சண்டையில் அமெரிக்க தரப்பில் கணிசமான உயிர் சேதம் ஏற்படும் என்று சொல்லப்படுது. இதை போன்ற உயிர் சேதத்தை தவிர்த்து கொள்வதற்கு தான் இந்த சண்டையை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு போகிறது. இந்த 460 கிலோ யுரேனியத்தை மட்டும் ஈரான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை போன்ற பேரழிவுகள் ஈரானுக்கும் இல்லை. அதே சமயத்தில் இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்காது. ஆனால் இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு நிச்சயமாக மனித உயிர்களின் மேல் மதிப்போ வேறு எந்தவித அக்கறையோ கிடையாது. ஏன்னா இவர்கள் உற்பத்தி செய்யும் விதம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக குழந்தைகளை பெரிய அளவில் உற்பத்தி பண்றதுனால இவங்க அந்த மனித உயிர்களுக்கு மதிப்பே தரல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று எனக்கு கிடைத்த வீடியோ ஒன்று பதிவு பண்றேன். இது காசாவில் இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தற்சமயம். ஏன்னா மிகப்பெரிய கட்டிட இடிபாடுகள் உங்களுக்கு பின்னால் தெரியும், அதனால தற்சமயம் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் காசா அந்த பயங்கரவாத பிரிய மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் கூட கைகளில் இயந்திர துப்பாக்கியை ஏந்தி கோஷம் விடுவது நல்லாவே தெரியும்.
يما 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 طبعا هذا مشيش منور يا عم منور يا اشرف لما يخش عدم النصر ابعد غاد وجهي நிச்சயமாக இந்தியாவில் இது சாத்தியமான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே அல்ல. ஒரு சிறுவன் AK-47 கையில ஏந்தி கோஷமிடுவது இங்கே சாத்தியமே இல்லை. காசா இவ்வளோ பெரிய பேரழிவை சந்தித்த பிறகுமே, மண்மேடு ஆன பிறகுமே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போன பிறகுமே, அங்குள்ள பெண்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு விபச்சாரத்துக்கு செல்லும் நிலைமையிலுமே இவர்கள் கையில் இயந்திர துப்பாக்கி இருக்கும், வெறியாட்டம் இருக்கும், சிறுவர்களும் இயந்திர துப்பாக்கியை கையில் வச்சிருப்பாங்க. இது இவர்களுக்கு சாதாரணமான ஒன்று. இவர்களுக்கு உயிரை பற்றிய உயிரின் மேல் அக்கறையோ அந்த உயிரின் மதிப்போ இவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஒரே வழி இவர்களை கொல்வதும் தொடர்ச்சியாக இவர்களை கொன்று கொண்டே இருப்பதும் தான் இந்த பூமி பந்து அமைதியாக இருப்பதற்கான ஒரே வழி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். வருகின்ற சண்டை போர் இந்த மாதம் 20ஆம் தேதியில் இருக்கலாம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தேதி 18, 20ஆம் தேதி இருக்கும். அதிகபட்சமாக 30ஆம் தேதியை தாண்டி போகாது அப்படின்னு, அதுக்குள்ள அடிப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. 99.9% நான் சொன்ன தேதிகளுக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மேல இருக்கும். இந்த சண்டைக்கு அமெரிக்கா வைத்திருக்கிற பெயர் ஆபரேஷன் ஸ்லெட்ஜ் ஹேமர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அமெரிக்கா தாக்குதலுக்கு பெயர், இஸ்ரேல் தாக்குதலுக்கு வேற பெயர் அவங்க வைப்பாங்க. இதுக்கு முன்னால அமெரிக்கா தாக்குதலுக்கு பேர் ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர்னு வச்சாங்க முதல்ல. இரண்டாவது ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு வச்சாங்க. மூன்றாவது இப்போ வருகின்ற போர் ஆபரேஷன் ஸ்லெட்ஜ் ஹேமர். ஸ்லெட்ஜ் ஹேமர் அப்படின்னா மிகப்பெரிய சம்மட்டி என்று நேரடியாக பொருள்படும். மறைமுகமாக பார்த்தீங்கன்னா சமரசமற்ற முரட்டுத்தனமான தாக்குதல் அப்படின்னு பொருள்படும் ஸ்லெட்ஜ் ஹேமருக்கு. ஏன் இந்த பெயரை வச்சிருக்காங்கன்னா இந்த சண்டை பிற 2 சண்டையை விட மிக மூர்க்கத்தனமான இறுதி சண்டையாக அமையும். ஈரானை தாக்குவதில் இதை இறுதியாக வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் ஆபரேஷன் ஸ்லெட்ஜ் ஹேமர் இதுக்கு பேர் வைக்க போறாங்க. முதல் முறையாக இந்த சண்டையில் UAE கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுது, யுனைடெட் அரப் எமிரேட். சென்ற முறை போரில் கூட ஒரு சிறிய அளவில் UAE மற்றும் சவுதி அரேபியா ஈடுபட்டார்கள் சொல்லி இப்போ தகவல் வருது. 2 நாடுகளுமே போர் விமானங்களை அனுப்பி தாக்குதலை நடத்தினார்கள் ஈரான் மீது ரகசியமாக என்று தகவல் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த போர் சமயத்தில் UAEக்குள்ள மொசாத்தின் தலைவர் டேவிட் பர்னியா உள்ளே சென்று ஆலோசனை வழங்கினார் என்ற தகவல் வந்திருக்கு. அதைவிட இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு UAE சென்று அதன் தலைவரை சந்தித்து மணிக்கணக்கில் பேசி வந்தார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் ஆதாரப்பூர்வ செய்தியை கொடுத்து, ஆனால் இதை UAE மறுத்து இருக்கு. ஏன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையா போகும்னு சொல்லி அதை தாண்டி ஈராக்ல இஸ்ரேல் 2 இராணுவ தளத்தை அமைத்து தான் ஈரான் மீது அவ்வளவு தாக்குதல் நடத்தாங்கன்னு சொல்லப்படுது. ஏன் ஈராக்ல இராணுவ தளம் அமைக்கிறாங்க அப்படின்னா, போர் விமானங்கள் அங்க சண்டையில் ஈடுபடும் போது இஸ்ரேல் போர் விமானங்கள் ஒருவேளை அடி வாங்கிட்டாங்க, போர் விமானம் அடிபட்டிருக்கு, இஸ்ரேல் போர் விமானி அங்க சிறை பிடிக்கப்பட்டால் கீழே விழுந்தா உடனடியாக உள்ளே சென்று தாக்குதல் நடத்தி அவரை மீட்பதற்காக மேலும் சில பராமரிப்பு செய்வதற்காக ஈராக்ல 2 இராணுவ தளத்தை ரகசியமா இஸ்ரேல் அமைச்சாங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இப்படி பிற நாடுகள் கணிசமான பங்களிப்பை கொடுத்திருக்கு. ஆனா இந்த தடவை நேரடி சண்டைக்கு UAE வரணும் தான் இந்த தகவலை கசிய விடுவது இஸ்ரேல். அதாவது நோகாம நொங்கு திங்கிறது அதெல்லாம் ஆகாது. UAE சவுதி அரேபியாவுக்கு நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நேரடியாக சண்டையில் ஈடுபட வேண்டும் தான்
இந்த ரகசிய தகவலை வேண்டும் என்றே இஸ்ரேல் கசிய விடுவது. நேற்று கூட சவுதி அரேபியாவுக்கு 3 ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு. சவுதி அரேபியா மேல, UAE மேல 3 ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கு ஈரானுடைய ட்ரோன்கள். அதுல தலா 2 ட்ரோன்களை வழிமறித்து அழிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ட்ரோன் வந்து UAE தாக்குதல் நடத்தியிருக்கு, சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இங்க ஒரு ட்ரோன், அங்க ஒரு ட்ரோன். இதுல மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு ட்ரோன் வந்து UAE தாக்குதல் நடத்தியது பராக்கா என்ற அணு மின் நிலையம், பிரம்மாண்ட அணு மின் நிலையம் UAE செயல்படுது. அதன் மீது தான் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. நல்ல வேளையாக அணுக்கரு உலை தாக்கப்படாம அங்கிருந்து ஜெனரேட்டர், மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி முற்றாக அழிவை அந்த ஜெனரேட்டர் சந்திச்சது. கொஞ்சம் தள்ளி அணுக்கரு உலை மேல தாக்குதல் நடத்தியிருந்தது என்றால் அந்த ட்ரோன் அணுக்கரு கசிவு ஏற்பட்டிருந்தா மிகப்பெரிய பேரழிவுக்கு UAE சென்றிருக்கும். அதனால UAEக்கு இனி வேற வழியே இல்லை. நிச்சயமாக வருகின்ற சண்டையில நேரடியாக கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஈரான் மிகப்பெரிய நாடு தான், மிகப்பெரிய இராணுவத்தை வச்சிருக்காங்க தான். ஆனா UAE மற்றும் சவுதி அரேபியா மிக நவீனமான இராணுவத்தை வச்சிருக்காங்க. ஈரான் வந்து வருஷத்துக்கு $8 பில்லியன் இராணுவத்துக்கு செலவு பண்றாங்க. அதே சமயத்தில் சவுதி அரேபியா $80 பில்லியன் செலவு பண்றாங்க. 10 மடங்கு அதிகமாக செலவு பண்றாங்க. அதே போல கணிசமாக UAE மிக அதிகமாக ஈரானை விட இராணுவத்திற்கு செலவு செய்பவர்கள். இன்னைக்கு நிலைமைக்கு UAE நினைச்சா 2 லட்சம் இராணுவ வீரர்களை சண்டைக்கு அனுப்ப முடியும். 1000க்குள்ள கவச வாகன டாங்குகள் மற்றும் பாதுகாப்பு கவச வாகனங்களை சண்டையில ஈடுபடுத்த முடியும். எண்ணற்ற நவீன போர் விமானங்களை சண்டையில் ஈடுபடுத்த முடியும். ஈரானுக்கு எதிராக உலகத்திலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை UAE வச்சிருக்கு. ஈரான்கிட்ட இது எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக நவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கு. 980 சவுதி அரேபியா விமானப்படையில், இராணுவ விமானப்படையில் 980 மொத்தமான விமானங்கள் வச்சிருக்காங்க. சண்டை போடுற விமானங்களே நவீனமான 380 விமானங்கள் சவுதி அரேபியா வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இறங்கினாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவு ஈரானுக்கு ஏற்படும். அவர்களை களத்தில் சண்டையில் இறக்க வேண்டும் என்றுதான் இந்த இஸ்ரேலுடைய மொசாத் மற்றும் பிரதமர் அலுவலகம் இந்த ரகசிய தகவலை வெளியே கசி விட்டது. வருகின்ற போரையுமே வடிவமைத்து கொடுப்பது இஸ்ரேலுடைய மொசாத். இஸ்ரேல் இராணுவம் மற்றும் மொசாத் தான் வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க, இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று. இது நான்காக பிரித்து கொடுத்திருக்காங்க. பொதுவாக வான்வழி தாக்குதல் ஈரான் மேல் நடக்கும். பொதுவாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானப்படை மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவாங்க. இது பொதுவான ஒன்று. அதே சமயத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க 4 பிரிவா. இதில் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுடைய இராணுவம் விமானப்படை ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிப்பாங்க, அணுக்கரு சம்பந்தமான கட்டுமானங்களை மீண்டும் தாக்க வேண்டும் மற்றும் இந்த நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகள், பலாஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன்களை தாக்க வேண்டும். வருகின்ற சண்டைகளில் அமெரிக்கா வந்து 2300 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர்பாங்க, அதாவது ஆழ ஊடுருவி சென்று வெடிக்கும் குண்டுகளை பண்ண போறாங்க. இது வந்து GBU 72 என்று சொல்லப்படும். அதை தாண்டி 14,000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டர், ஆழ ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும் GBU 57 உபயோகப்படுத்த போறாங்க. ஏன்னா இந்த 2 குண்டுகளையும் நகர்த்தி கொண்டிருக்காங்க அமெரிக்கா இராணுவம். அதை தாண்டி 500 போரிமானங்கள், கிட்டத்தட்ட 500 போரிமானங்கள், அமெரிக்க போரிமானங்கள் இந்த சண்டையில் ஈடுபட போகுது. எண்ணற்ற போர் கப்பல்கள், மேலும் 2 ஸ்ட்ரைக் குரூப், அமெரிக்காவுடைய கப்பல் படையின் 2 ஸ்ட்ரைக் குரூப் இதில் கலந்து கொள்ள போகுது. 50,000 இராணுவ வீரர்கள், அமெரிக்க இராணுவ வீரர்கள் இந்த சண்டையில் கலந்து கொள்ள போறாங்க. இதில் அமெரிக்காவுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து
ஈரானுடைய நம்பர் ஒன் சொல்லுவாங்க. ஈரானுடைய முதல் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கையிருப்பு மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் கார்க் ஐலாந்தை கைப்பற்ற வேண்டும். அது நிச்சயமாக அந்த கார்க் ஐலாந்தை கைப்பற்றிடுவாங்க. ஏன்னா இந்த சண்டைக்கு பண்ணி அனைத்து செலவுகளுமே ஈடுகட்ட வேண்டும் என்றால் கார்க் ஐலாந்தை அமெரிக்கா அவர்கள் வசம் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக அதை செய்வார்கள். ஒன்று, அந்த கார்க் ஐலாந்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக அமெரிக்காவுடைய தரைப்படை இராணுவ வீரர்கள் உள்ளே சென்று சண்டை போட வேண்டும். நிச்சயமான உயிரிழப்புகள் இருக்கும். இரண்டாவது, ஈரானுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கும் 460 கிலோ யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டும். இதற்குமே அமெரிக்காவுடைய சிறப்பு படை வீரர்கள் உள்ளே செல்ல வேண்டும். 2000 பேர் அதுக்கு சண்டைக்குள்ள போக போறாங்கிறாங்க. இதுலேயுமே அமெரிக்கா தரப்புல கணிசமான உயிரிழப்பு ஏற்படும். கார்க் ஐலாந்தை கைப்பற்றுவது எளிது, அமெரிக்கா கைப்பற்றிடுவாங்க. இந்த 460 கிலோ யுரேனியத்தை கைப்பற்ற முடியாது என்று தெரிந்தால், 2000 இராணுவ வீரர்கள் உள்ள போய் அதை கைப்பற்ற முடியாது என்று தெரிஞ்சால், அதற்கு தான் இந்த பங்கர் பஸ்டர் GBU 57 14,000 கிலோ எடையுள்ள குண்டுகளை திரும்ப உபயோகப்படுத்தி இன்னும் அதிக ஆழத்திற்கு அந்த 460 கிலோ யுரேனியத்தை இன்னும் அதிக ஆழத்துக்கு சென்று புதைப்பது என்று எண்ணம் இருக்கு. இது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட பிளான், மொசாத் கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது, UAEக்கு மொசாத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாவன் தீவுகள் அப்படிம்பாங்க. கார்க் ஐலாந்துக்கு அடுத்து ஈரானுடைய கச்சா எண்ணெய் மற்றும் திரவ எரிவாயு ஏற்றுமதி செய்யும் இடம் இந்த லாவன் ஐலாந்து. ஈரானை ஒட்டி இருக்கும் கடல்ல, UAEக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ ஈரான் தான் இராணுவ ரீதியாக அது கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. கணிசமான இராணுவ வீரர்கள் அந்த லாவன் தீவுகளில் இருக்காங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அங்கே கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடக்குது அந்த லாவன் தீவுகள். அதை தாண்டி கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு செய்வது அந்த லாவன் தீவுகள் நடக்குது. மிக அழகான தீவு. அதை விட பிரம்மாண்ட அதிசயம் என்னன்னா, 9.5 ட்ரில்லியன் சதுர அடி திரவ எரிவாயு அங்க புதையல்ல இருக்கு, உள்ள இருக்கு. இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று, ப்ரூவன் அப்படிம்பாங்க. 9.5 ட்ரில்லியன் சதுர அடி திரவ எரிவாயு உள்ள புதைந்து மிகப்பெரிய புதையலா இருக்கு. இப்போ வரைக்கும் ஈரான் அதை எடுக்கிறது இல்லை. ஈரானுக்கு அது அவசியமே இல்லை, இன்னும் நிறைய அவங்ககிட்ட இருக்கு. அப்போ இந்த லாவன் தீவு என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று பார்க்கப்படுது. அதனால மொசாத் என்ன சொல்றாங்கன்னா, UAEக்கு இந்த சண்டையில் கலந்து கொண்டு லாவன் தீவுகளுக்கு UAE இராணுவ வீரர்கள், விமானப்படை மற்றும் கப்பல் படையை அனுப்பி முற்றாக அதை பிடிக்க சொல்லி UAEக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. UAE இந்த சண்டையில் எந்த அளவு கலந்து கொள்ளும் மற்றும் இந்த லாவன் தீவுகளை கைப்பற்றுமாறு சொல்லி சந்தேகம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை போடுவது 100% உறுதியான ஒன்று. இந்த UAE ஈடுபடுவது மற்றும் சவுதி அரேபியா ஈடுபடுவது 50% என்று சொல்லலாம். ஏன்னா ஒன்று, அந்த கச்சா எண்ணெய்கள் திரவ எரிவாயு தாண்டி UAE சவுதி அரேபியா வசம் இருக்கு. இரண்டாவது, இஸ்லாமிய பாசம் என்று ஒன்று இருக்கு, அதையும் அவங்க வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. அதனால UAE இறங்குவது 50% சொல்லலாம். இஸ்ரேலுக்கு மொசாத் சொல்லியிருப்பது வழக்கம் போல தலைவர்களை, ஈரான் தலைவர்களை, ஈரான் இராணுவ தளபதிகளை, ஈரான் அணுக்கரு விஞ்ஞானிகளை கொன்று இந்த சண்டையை ஆரம்பித்து வைப்பது, தொடர்ச்சியாக அவர்களை கொன்று கொண்டே இருப்பது. அதை தாண்டி அணு கட்டுமானங்கள், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணைகளை அழிப்பது மற்றும் இந்த ட்ரோன் ஃபேக்டரிகளை அழிப்பது இஸ்ரேல் விமானப்படை வேலையாக இருக்கும். அதை தாண்டி தேசிய கட்டுமானங்களை அடிக்க சொல்லி இஸ்ரேல் விமானப்படைக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவர்கள் தான் கருணை அற்ற முறையில் அழிப்பதற்கு மிகச்சிறந்த போர் விமானிகள். இந்த ஈரானுடைய பாலங்கள் மற்றும் ஈரானுடைய மின்சார கட்டுமானங்கள், ஈரானுடைய தண்ணீர் கட்டுமானங்கள் மற்றும் ஈரானுடைய
போக்குவரத்து கட்டுமானங்கள், போக்குவரத்து பிரம்மாண்ட வாகனங்கள், ரயில்கள் இவைகளை எல்லாம் தாக்கி அந்த தேசிய கட்டுமானத்தை ஒன்றுமே இல்லாமல் அழிக்க வேண்டியது இஸ்ரேல் விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை, மொசாத் கொடுத்திருப்பது. நான்காவது, மொசாத் கொடுத்திருக்க வேலை. மொசாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, ஈரானுக்குள் இந்த சண்டை சமயத்தில் ஊடுருவி அந்த மத வெறி கும்பல் ரெஜிமை மாற்ற முயற்சிப்பது. அந்த எலி கொமேனி கும்பலை மாற்ற முயற்சிக்கும் வேலை மொசாத்துக்கு. இப்படி பிரித்து 4ஆக பிரித்து வேலை கொடுத்திருக்காங்க. அமெரிக்க இராணுவம் விமானப்படைக்கு ஒரு வேலை, இஸ்ரேல் விமானப்படைக்கு ஒரு வேலை, UAEக்கு ஒரு வேலை, மொசாத்துக்கு ஒரு வேலை சொல்லி இந்த சண்டையை இறுதியாக வைத்து அனைத்து தீர்வுகளையும் எட்டி விடலாம். இந்த சண்டையில இதுக்கு முன்னால போட்ட 2 சண்டையை விட அதிகமான உயிர் சேதம் இஸ்ரேல் தரப்புல, அமெரிக்கா தரப்புல, UAE தரப்புல நிச்சயமாக இருக்கும். அதையும் அவங்க முன்னக்கூட்டியே சொல்லிட்டாங்க. அந்த 460 கிலோ யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா சிறப்பு அதிரடிப்படை வீரர்களோட இஸ்ரேலுடைய அதிரடிப்படை வீரர்களும் இணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால மரணம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. அதற்காக தயாராகி கொண்டிருக்காங்க. மனதளவில் இந்த செய்திகள் அமெரிக்க இராணுவ தரப்புல, இஸ்ரேல் மக்களிடையே இராணுவ தரப்புல பரப்பப்பட்டு வருகிறது. உயிர் சேதம் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு இறுதி போர், மிகப்பெரிய போர். அதனால அதற்கு தயாராக வேண்டும் என்ற எண்ணத்துல போயிட்டு இருக்காங்க. இந்த சண்டை நிச்சயமாக தவிர்க்க இயலாத ஒன்று. 99.9% நிச்சயமாக சண்டை இருக்கும். நான் சொன்ன தேதிகள்ல மாற்றம் அதிகமாக இருக்காது. 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள இன்னும் ஒரு 12 நாள் 15 நாள் தான் இருக்கு. இந்த போர் ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவு தாக்குதல் இருக்கும். இதுக்கு முன்னால் நீங்க பார்த்த 2 சண்டையை விட மிகப்பெரிய அளவில் இதுக்கு முன்னால நடந்த 2மே தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக். இந்த தடவை போர் நடக்க போகுது, வார். இறுதி கட்டமாக எடுத்துக்கொண்டு ஈரானை அழிப்பார்கள். நிச்சயமாக இந்த ஆபரேஷன் ஸ்லெட்ஜ் ஹேமர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுதியான லட்சியங்கள் எட்டப்பட வேண்டும் என்றுமே நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்குள்ள அந்த யுரேனியம் 460 கிலோ யுரேனியம் நிச்சயமாக கைப்பற்றப்பட வேண்டும், அல்லது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதபடி அடியில புதைக்கப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் அங்கே வச்சு. இரண்டாவது, அந்த ஏவுகணைகள் மற்றும் அந்த ட்ரோன் உற்பத்திகள் முற்றாக அழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, பிற்போக்குத்தனமான பெண்களுக்கு எதிரான மதவெறி பிடித்த அந்த எலி கொமேனி, அவனுடைய வாரிசுகள், தளபதிகள், பிற்போக்குத்தனமான இராணுவம் IRGC, பாஜிஸ் இவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் கொல்லப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஈரான் மக்கள் முழு சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அங்கே இன்டர்நெட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல இஸ்ரேல் அப்பாவி மக்கள் பாதுகாப்பான சூழலில் வருங்காலத்தில் வாழ வேண்டும். இந்த ஈரானுடைய பயம் அவர்களுக்கு இருக்கவே கூடாது. நன்றிகள்.